அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான ரெட் பீன்ஸை வச்சு ஒரு சூப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ரைஸுக்கு, அப்புறம் வந்துட்டு நம்ம சப்பாத்திக்கு, இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஸோ ரெட் பீன்ஸ், அதாவது ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த ரெட் பீன்ஸ், காஞ்சது இல்லாமல். இது வந்து நம்ம வந்துட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் நம்ம இதுக்கு அளவாக நம்ம ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, கிரேவியில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ரொம்ப எக்ஸஸ் தண்ணி வைக்காதீங்க. ஒரு 2-3 விசில்லே வெந்துடும். அதே மாதிரி ஒரு 2 வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் நான் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு ஒரு 3 தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சிட்டு இப்போது நமக்கு ராஜ்மா வந்து வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி அழுத்தினாலே நல்லா பஞ்சாட்ட வெந்திருக்கும். ஒரு பேன் வச்சுக்கிறேன். ஸோ பேனில் வந்துட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே 2 பிரியாணி இலை, கொஞ்சம் சீரகம், ஒரு துண்டு பட்டை, இது எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இதில் கூடவே நம்ம வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கோம். நீங்கள் அரைச்சி பேஸ்ட் போட்டாலும் சரி, நறுக்கி வச்சாலும் சரி, ஏதோ ஒன்று பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அந்த ஃபைனாக நம்ம சாப் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளியும் நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி அரைச்சி சேர்த்திங்கன்னா வந்துட்டு கம்மியாக இருக்கும். அரைச்சி சேர்த்திங்கன்னா கிரேவியில் கொஞ்சம் நல்லா ரிச்சாக தெரியும். ஸோ அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே நம்ம தக்காளியும் போட்டாச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை நல்லா போகணும். போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வந்துட்டு நம்ம ராஜ்மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே. ஸோ ராஜ்மா அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ஓரளவு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். மீதி எக்ஸஸ் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணால் வேறு எதாவது நீங்கள் குழம்புக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது நல்லா குக் ஆகிடுச்சு. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இது கூட கொதிச்சுட்டு ஃபைனலாக நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு ஜீரா ரைஸ் கூடயும் நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வேறு ஏதாவது வீடியோவில் தாங்கிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.